என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பல இடங்களில் பரவலாய் சுவிசேஷத்திற்கான எதிர்ப்புகள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒரு காலகட்டத்தில் இங்கும் அங்கும் என்று சொல்லி சில இடங்களில் எதிர்ப்புகள் காணப்பட்டது. வட இந்தியாவில் அதிகப்படியான எதிர்ப்புகள் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தற்போது தென்னிந்தியாவிலும் பல இடங்களில் சுவிசேஷத்துக்கான எதிர்ப்புகள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த காரியங்களை சுட்டி காட்டுகிறார். இப்படி எதிர்ப்புகள் பெருகிறதுனாலே நாம் சுவிசேஷத்தை சொல்லுவதிலிருந்து தளர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தருக்கென்று நாம் செய்கிற அந்த ஊழியத்திலிருந்து கொஞ்சமாகிலும் பின்வாங்கி போய்விடக்கூடாது. வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை சற்று கவனித்து பாருங்கள். இப்படிதான் இந்த அந்நிய தேசத்தில், அதாவது நம்முடைய சொந்த தேசமாகிய பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த அந்நிய தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அதிகப்படியாய் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது பல எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். அதனால் எந்த வகையிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலிருந்து கொஞ்சமாகிலும் நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. எவ்வளவாய் நாம் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் அவ்வளவாய் பலுகி பெருக வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் பறந்து விரிந்து பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, எதிர்ப்பை கண்டு கலங்கி போய்விடாதிருங்கள். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை இன்னும் தொடர்ந்து தீவிரமாய் கட்டி எழுப்ப ஆரம்பிப்போம். கர்த்தர் சீக்கிரமாய் வர இருக்கிறார். தன் மகிமையை வெளிப்படுத்த இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் பரவட்டும். கர்த்தருக்கென்று நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.